ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை சன்ரைஸ் பார்க்கலான்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான் இல்லையா. ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் பீச்சுக்கு போய் சன்ரைஸ் பார்க்க போகிறாங்க. ஆனால் அங்கே வெதர் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. அதனால சன்ரைஸ் வந்து கடைசியில் பார்க்க முடியலை. அதனால சரி ஓகே, அது போனால் என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு பீச்சில் ரொம்ப நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணேன். அப்போ பார்த்து மழை வேற வந்துடுது. ஸோ உடனே ரெண்டு பேரும் காரில் போய் உட்காந்துட்டு ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த அழகான மலையை ரசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னதும், எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு கேட்குறான். இன்னைக்கு நீங்க வந்து இளவரசரா இல்லாம ஒரு நார்மல் ஹியூமனா நடந்துக்கிட்டீங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினுடைய கையை பிடிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ஹீரோ இப்பெல்லாம் ரொம்பவே பாசமா ஹீரோயின் கிட்ட இருக்கிறான். அடுத்தது ரெண்டு பேரும் ஒரு பழைய பேலஸ்க்கு போறாங்க. அந்த பேலஸை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இது யாருடைய பேலஸ் அப்படின்னதும், இது நம்மளுடைய பேலஸ் தான், சம்மர் டைம்ல நாங்க இங்க வந்து ஃபேமிலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னதும், அந்த டைம்ல பார்த்து சர்வெண்ட் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள போறாங்க. உடனே ரெண்டு பேரும் இந்த பேலஸை சுத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு விண்டோ ஓபன் பண்ணிட்டு வெதரை வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ வந்து, உனக்கு இந்த பேலஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னதும் இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் பசிக்குதே, சாப்பாடு வேணும் அப்படின்னதும், எப்போ பார்த்தாலுமே சாப்பாடா, அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இந்த வெதர் சூப்பரா இருக்குல்ல, அதை பாரு அப்படின்னதும், ஆனா நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே பசிக்குது போல. அடே எனக்கு ரொம்பவே பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கித்தா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்க, சரி வா சாப்பாடு தானே, சர்வெண்ட்டை சமைக்க சொல்றேன் அப்படின்னதும், வேண்டாம் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோமா அப்படின்னதும், சரி ஓகே நீ ஆசைப்பட்ட அதனால பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேரும் சூப்பர் மார்க்கெட் போய் சமைக்க தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மூட்டையா திங்ஸ் எல்லாம் எடுக்க, அது கூடவே சமைக்க தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் பேஸ்கெட்ல போட்டுறான். ஏன்னா ஹீரோ இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கினதே கிடையாது போல. அது மட்டும் இல்லாம எதை சமைக்கிறதுக்கு எந்தெந்த திங்ஸ் வாங்கணும்ன்றது தெரியாது போல. அதனால பாக்குறதுக்கு என்னெல்லாம் அழகா இருக்கோ அதெல்லாம் வாங்கி பேஸ்கெட்ல போட, அடே நம்ம ரெண்டு பேரும் தான் சமைக்க போறோம், ஏதோ ஊருக்கே சமைச்சு கொடுக்குற மாதிரி நீ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு திட்டவும், சரி ஓகே எல்லா திங்ஸையும் வச்சுட்டு வரேன்ற மாதிரி எடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டான். அடுத்தது ரெண்டு பேரும் பில் போட பில் கவுண்டர் போறாங்க. அப்பதான் ஹீரோயின் கவனிக்கிறாங்க, ஹீரோ தேவையில்லாத நிறைய திங்ஸையும் மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்கான்றது. ஸோ சிரிச்சுக்கிட்டே பில் போடாம அந்த திங்ஸ் எடுக்கிறான். ஆனா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே எல்லா திங்ஸ்க்கும் பில் போட்டுட்டு அப்புறமா அந்த பேலஸ்க்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சந்தோஷமா சமைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தானே நம்ம ஹீரோ வாழணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவன் ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ண. அடுத்தது ஹீரோயின் ஹீரோவுக்கு ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண ஊட்டி விட்டாங்க. உடனே ஹீரோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னதும், அப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஹீரோயின் இருந்துக்கிட்டு, நீங்கள் என்ன சன்ரைஸ் பார்க்க தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, இல்லை நம்ம ரெண்டு பேரும் 3 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆகி பிரிய போகிறோன்றதுக்காக ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறதுக்காக என்ன கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டதுமே இவன் சாக்காகி, ஏன் இப்படி கொஸ்டின் கேட்குறேன்ற மாதிரி கேட்டதும், அதுவா நீங்களும் உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இதே மாதிரி தானே தாய்லாண்டில் சுற்றிட்டு வந்தீங்க, அதை பற்றி உங்ககிட்ட நான் கேட்கும்போது உங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் பண்ணதுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கல, அதனால தான் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னீங்கல்ல, அதான் எனக்கும் அதே மாதிரி ஃபேர்வெல் பார்ட்டி வைக்க தான் கூட்டிகிட்டு வந்தீங்களோ என்ன அப்படின்னு டவுட்டாக கேட்டேன் அப்படின்னதும் இவனும் சிரிச்சுக்கிட்டே, இல்லை அது முடிஞ்சிருச்சுல்ல, ஆனால் அவன் கூட இனிமேல் தானே ஆரம்பிக்க போகுது, அதனால தான் அப்படின்ற போது சந்தோஷமா இருக்கிறான். ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம், அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு என்ன தோணுதோ அப்போ டிசைட் பண்ணிக்கலாம்னதும், அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே கவலையா, கொஞ்ச நாள் கழிச்சு என் கூட வாழ உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருமோ அப்படின்னதும், இல்லை உன் கூட இருக்கும்போது தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னதும் இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். அடுத்தது ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. ஹீரோவுக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோயினை பிரிஞ்சு நம்மளால வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே படுக்கிறான். ஆனா அப்பவும் தூக்கம் வராம ஹீரோயினை பார்த்து, நீ என்னுடைய லைஃப்ல எப்போதுமே இருக்கணும், உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது அப்படின்னு ஹீரோயினை பக்கத்துல இழுத்து ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கறதுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்லயே மழை வந்துடுது. இன்னைக்கும் சன்ரைஸ் பார்க்க முடியலையே, வெதர் வந்து கெடுத்து விட்டுருச்சு, இன்னொரு நாள் வந்து சன்ரைஸ் பார்ப்போமா அப்படின்னதும், சரி ஓகே பரவாயில்ல, ஆனா நீங்க எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களே அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஆனா நீங்க எப்போதுமே ரொம்பவே சேடா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எனக்கு எப்படி உங்க மேல லவ் வந்துருச்சுன்னு தெரியல, இப்போ உங்களை நான் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஓப்பனா லவ்வை வந்து சொல்லிட்டாங்க. சந்தோஷம் தாங்கல நம்ம ஹீரோவுக்கு. ஆனா அவன் ஓப்பனா இன்னுமே ஹீரோயின் கிட்ட லவ்வை சொல்லல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேலஸ்க்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோ செக்ரட்டரி ரெண்டு பேரும் டிவில பீச்சில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் எடுத்த போட்டோ பார்த்துட்டு இருக்க. அந்த டைம்ல பார்த்து ஹீரோயின் வந்துட்டாங்க. நம்ம ட்ரிப் போன போட்டோவே பாக்குறீங்க அப்படின்னு அவளும் சேர்ந்து சந்தோஷமா பாக்குறான். அப்போ கூட பாத்தீங்கன்னா ரிமோட்டு தான் நான் தான் சேஞ்ச் பண்ணுவேன்ற மாதிரி சண்டை போட, ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சு வச்சுக்கிட்டு நான் தான் மாத்துவேன் நீ அமைதியாருன்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினும் அந்த போட்டோவை பார்த்துட்டு நான் தானே உங்களை விட அழகா இருக்கேன்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் அழகா இருக்கிறேன், வேணா நீ வேணா நல்லா பாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கியூட்டா சண்டை போட்டுக்கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றேன்னா, அந்த செக்ரட்டரி கிட்ட நான் தானே அழகா இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுமே அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. என்ன சொல்லன்னு தெரியாம அதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அடுத்தது மறுபடியும் ஹீரோயினுடைய போட்டோ வருது. அதை பார்த்து ஹீரோயின் போதும் போதும் அப்புறம் பார்க்கலாம், இதுல வந்து நான் நல்லா இருக்க மாட்டேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னதும், ஆனால் நம்ம ஹீரோ கேட்காம போட்டோவை மாத்தி மாத்தி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு
பேசிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே சையாகுது. உடனே டிவி முன்னாடி போய் நின்றுட்டு போட்டோவை சேஞ்ச் பண்ண விடாம தடுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த செக்ரட்டரியும் சிரிக்க, அந்த டைம்ல ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் உன்னுடைய மேரேஜ் வரதட்சணையை எதுவும் தரல, அதனால உனக்கு ஒரு புது கார் வாங்கியிருக்கிறேன், ஏன்னா நீ தான் உன்னுடைய பாட்டி தந்த காரை உடச்சிட்டே அப்படின்னதும், உங்களுக்கு எப்படி கார் வாங்க அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டதுமே, அதுவா இப்போ நிறைய கஸ்டமர் நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்கல்ல, அதனால இப்போ நம்மளும் பணக்காரங்களா ஆயிட்டோம். ஸோ உனக்கு இந்த காரை வந்து கிஃப்டா வாங்கி தரேன், ஆனா நீ இந்த காரை சேஃபா ஓட்டணும் சரியா அப்படின்னதும், ஸோ நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா சரின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா அடுத்தது பேலஸ்ல ஹீரோடைய பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய அம்மா வந்து, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்களா, ஏன் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமா நம்ம பையனை இந்த நாட்டு ராஜாவை மாத்திடுவோமே அப்படின்னதும், நம்ம பையனுக்கு இனிமே ராஜாவை ஆகிற பொறுப்பு எதுவுமே வரல, இனிமே அவன் சின்ன பிள்ளைத்தனமா தான் அடிச்சுட்டு பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்கிறான், இவனை நம்பி எப்படி நான் அந்த நாட்டு ராஜாவை மாத்துவேன் அப்படின்னு கோவமா கேட்கறாங்க. நம்ம பையன் எல்லாம் கரெக்டா தான் பண்ணுவான், அவனை நம்பி நம்ம ராஜாவை மாத்தலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ பார்த்து கசின் வந்து ஹீரோடைய அப்பா கிட்ட பேச வரான். உடனே ரெண்டு பேரும் அந்த டாபிக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தான், எங்களை தனியாவே பேச விட மாட்டோம் போல அப்படின்னு ரொம்பவே கோவமா, நீங்க பேசுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்தது இந்த பக்கம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஹீரோவும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து 1 இயர் முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தான் டிக்கெட் வாங்கிட்டு நிறைய பிளேஸ்க்கு வந்து சுற்றி பார்த்துருந்துருப்பாங்க போல. அப்போ ரெண்டு பேரும் அந்த டிக்கெட்டை மண்ணில் ஒழிச்சு வச்சுட்டு அடுத்த 10 வருஷம் கழிச்சு வந்து எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க போல. அதனால அந்த இடத்துக்கு வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு, நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் நான் பண்ண தப்புனால நீ எனக்கு கிடைக்காமலே போயிட்ட அப்படின்னு கவலையா ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க ஹீரோ பார்த்துட்டு அவங்க கிட்ட போய், நம்ம ரெண்டு பேரும் 1 இயருக்கு முன்னாடி போன இடத்துல போய் அந்த ரயில்வே டிக்கெட் எடுத்தேன், அதே மாதிரி தாய்லாந்துல ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி இனிமேல் நம்ம எப்போ சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா போயிட்டான். ஏன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுறது நம்ம ஹீரோவுக்கு இப்போ சுத்தமா பிடிக்கல. உடனே அவன் வந்து, என்ன ஒண்ணுமே சொல்லாம போற, ஏன் உனக்கு உன்னுடைய ஒய்ஃபை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோ அப்படின்னதும், ஆமா நான் என்னுடைய ஒய்ஃபை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை வந்து இவளால ஏத்துக்கவே முடியல. உடனே ரெஸ்ட் ரூம் போய் மிரரை பார்த்துட்டு பயங்கர கோவமா, அவன் எப்படி ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு என்கிட்டே சொல்லுவான், அவன் என்கிட்ட தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுவோன்னு கேட்டான், ஆனா நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறேன், அவனை போய் வேண்டான்னு சொல்லியிருக்கிறேன்னு, இப்போ அவன் எனக்கு கிடைக்காமலே போயிட்டானே அப்படின்னு கவலையா அழுகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுதான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அவன் நிறைய டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம்ல சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டா. ஸோ இது தெரிஞ்ச ஹீரோடைய ஃப்ரெண்டு போய் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இந்த விஷயம் ஹீரோ ஹீரோயினுக்கு தெரிய வர அவங்களும் வந்து பாக்குறாங்க. ஸோ உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு ஹீரோவை மறைச்சிட்டு போறாங்க. ஸோ இதை பார்த்தா இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஸோ இதனால ஹீரோ ஹீரோயின் அதை நினைச்சு ரொம்பவே கவலையா பேலஸ்க்கு போக, அப்போ நம்ம ஹீரோயின், நீ போய் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போறியா அப்படின்னு கேட்டதுமே, ஆனால் நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம, நம்மளால தானே அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கு போறான். இந்த பக்கம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காமிச்சா அவன் நல்லா தான் இருக்கிறா. உடனே ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, ஏன் இப்படி பண்ற, நீ சூசைட் பண்ணதுனால அவன் கூட வந்து வாழ்வான்னு நினைக்கிறியா, ஆனா இல்ல அவன் ஒய்ஃப் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டான், ஆனா நீ தான் அவனை நினைச்சு இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, நீ தானே அவனை ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொன்ன, இப்போ எதுக்கு அவனை நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அட்வைஸ் பண்ண, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு இவெல்லாம் அழுதுகிட்டே படுத்துட்டாங்க. உடனே ஃப்ரெண்ட் வந்து, சரி ஓகே நீ நல்லா ரெஸ்ட் எடு, எதையும் பத்தி யோசிக்காத அப்படின்னதும், ஆனா இவளால ஹீரோ நினைச்சு பார்க்காம இருக்க முடியாது இல்லையா, அதனால அவனை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்னு ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க வரான். ஸோ அவளை மீட் பண்ணி, ஏன் இப்படி சூசைட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னதும், ஆனா இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, ஹீரோ நம்மளை பார்க்க வந்திருக்கான்னா நம்மளை இன்னுமே அவன் லவ் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு, என்னுடைய ரோமியோ என்ன வேண்டான்னு சொன்னா ஜூலியட் எப்படி உயிர் வாழ்வா, நான் ஜூலியட்ல, அதனால தான் நான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன், இப்போ நீ என்ன எவ்வளவு பாசமா பார்க்க வந்திருக்கிற, அப்ப ஏன் என்ன வேண்டான்னு சொல்ற, எதுக்கு என்ன இப்போ உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னதும், சாரி இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவனுக்கு ஏன் இப்போ என்ன பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இவளும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாவம் அவள் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டா, அவளை என் ஹஸ்பண்ட் போய் பார்க்க மாட்டாங்க, அதனால நான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் பார்க்க போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவளை வந்து ரூமில் காணோம். இவன் எங்கே போயிருப்பா அப்படின்னு ரூம்க்கு வெளியில் வந்து பொக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமில் பார்த்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வாக்கிங் போயிட்டு ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க போல. ஸோ ஹீரோயின் ரூமுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவன் எதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க வந்திருக்கிறா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு ஹீரோயினை கண்டுக்கிடாம போக, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா விசாரிச்சு பொக்கே கொடுக்க, இவளால தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், என்னுடைய லவ்வரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, ஆனால் இப்போ நல்லவ மாதிரி வந்து பொக்கே கொடுத்துட்டு போறாளே அப்படின்னு புலம்பிக்கிட்டே, நீங்க இருந்து போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு திட்டிக்கிட்டே ரூமுக்கு போறா. ஆனாலும் ஹீரோயின் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளோ தின்னாலும் பரவாயில்லன்னு ரூம்குள்ளே போக போறா. ஆனால் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் டக்குன்னு கதை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே கவலையா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்தது கசினோடைய அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டான்றது தெரிஞ்சிருக்கும். உடனே ஹாஸ்பிட்டல் வந்து அவளை மீட் பண்ண போறாங்க. ஸோ அவன் மேலே அக்கறையோடலாம் நல்லா விசாரிக்க போகல, அவகிட்ட பேசுகிற மாதிரி பேசி ஹீரோவை மட்டும் விட்டுறாத சரியா அப்படின்னு சொல்ல தான் போகிறாங்க. ஏன்னா இப்போ வர நம்ம ஹீரோ நல்லவனா இருக்கான் இல்லையா, ஆனால் இந்த மாதிரி அவன் நல்லவனா இருந்தால் அவன் கண்டிப்பாக ராஜாவை மாறிடுவானோன்னு பயந்து போய் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவகிட்ட, ஏன் இப்படி தப்பான டிசிஷன்லாம் எடுக்கிற, இன்னும் கொஞ்சம் நல்ல ஹீரோவை பேலஸ்லேருந்து வெளியில் ஏற்றிடுவாங்க, ஏன்னா அவனை பற்றி நிறைய
ரூமர்ஸ் வந்து பரவுது. அதனால அவனை அடுத்த ராஜாவா மாற்ற விட மாட்டாங்க. அப்போ அவன் கண்டிப்பாக பேலஸை விட்டு தனியாக தான் வெளியில் வருவான். அந்த டைமில் நீ தான் அவன் கூட இருக்கணும் சரியா அப்படின்னதும் அது உண்மையாகவே நடக்குமா அப்படின்னு இவன் ஷாக்காகி, ஆனால் நான் எதுக்கு அவன் கூட இருக்கணும், ஏன்னா அவன் கூட தான் அவன் ஒய்ஃபு ஹீரோயின் இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டதுமே இவ்வளோ நல்லவ மாதிரி அப்படியெல்லாம் ஒன்று நடக்காது, ஏன்னா அவளை அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணாங்க. ஸோ ஹீரோ பேலஸை விட்டு போயிட்டானா அவனுக்கு எந்த ஒரு சொத்தும் கொடுக்க மாட்டாங்க. அதனால அவள் கண்டிப்பாக ஹீரோவை விட்டு போயிடுவா. ஏன்னா அவள் ஹீரோவை மேரேஜ் பண்ணது பணம் சொத்து கிடைக்குன்றதுக்காக தான். ஆனால் இப்போ கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அவன் ஹீரோ விட்டு போயிடுவா தானே. ஸோ நீ ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அதுக்காக தான் நீ இப்போ தப்பான முடிவாக எடுக்காம ஹீரோவுக்காக வெயிட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடைய மைண்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் நைட் நம்ம ஹீரோடைய ரூமுக்கு வந்து பார்த்துட்டு, நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நானும் போய் பார்க்க போனேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நீ எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு திட்டினதும், உங்களுக்காக தான் நான் போனேன், அவள் பாவம்ல அப்படின்னதும், நீ உன்னை மட்டும் பார்த்துக்கோ, அடுத்தவங்க மேலெல்லாம் இறக்கப்படாத அப்படின்னு திட்டிட்டு போகிறான். உடனே ஹீரோயினும், இவன் மேலே உள்ள அக்கறையில் தான் நான் பார்க்க போனேன், ஆனால் இவன் இப்படி திட்டிட்டு போகிறானே அப்படின்னு கவலையா அவன் பொம்மையை தூக்கி வீசுறா. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் சர்வன் பாட்டிக்கிட்ட வந்து நியூஸ் பேப்பரை கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்ற மாதிரி, அதனால தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஆர்டிக்கல் வந்திருக்கும். அதை படித்து பார்த்த பாட்டி வந்து ஷாக்காகி அந்த ஷாக்லேயே மயங்கிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோடைய அப்பாவுக்கு ஆர்டிக்கல் படிச்சுட்டு கோவம் வந்துடும். ஸோ ஹீரோ கிட்ட, என்னடா இது இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னு நினச்சா மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இப்படி ரூமர்ஸ் வந்தால் எந்த நம்பிக்கையில் ஒன்று இந்த நாட்டு ராஜாவை மாற்றுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அவனும் ஒரு ஷாக்கிங்கில் தான் அங்கே போய் உட்காடுறான். உடனே சிஸ்டர் வந்து, அப்பா அவனே பாவம், அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறான், நீங்கள் ஏன் இப்படி திட்டுறீங்க, இதெல்லாம் இங்கே சாதாரணம் தானே அப்படின்னு ஹீரோக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா. ஆனால் இதெல்லாம் அப்பா வந்து கேட்குற மாதிரி இல்லை. கோவமாக ஹீரோ கிட்ட போய், டேய் உன்கிட்ட தான் நான் கேட்குறேன், எந்த ஆன்சரும் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு திட்டினதும், சாரிப்பா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, அப்போ இது உண்மை தானா, இப்படி நீ பண்ண அவன் மேலே எப்படி எனக்கு நம்பிக்கை வரும், நீ என் கண்ணு முன்னாடியே நிற்காத, ஒழுங்காக வெளியில் போ அப்படின்னு திட்டிடுறாங்க. ஸோ இதை கேட்ட அம்மாவும், ஏன் இப்படி பேசுகிறீங்க, அவன் சின்ன பையன் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் அப்பா வந்து சமாதானமாகிற மைண்ட் செட்லேயே இல்லை. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வெளியிலேருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கோவமாக வெளியில் போகிறான். அதை பார்த்து ஹீரோயின், அப்பா கோவத்தில் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் வெளியில் போகாதீங்க அப்படின்னு தடுக்க, என்னை விடு, என் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போக, அதை பார்த்து ஹீரோயினுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே இந்த சைட் கசினோடைய அம்மா தான் ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால ரிப்போர்ட்டர்கிட்ட மறுபடியும் கால் பண்ணி, நம்ம நினச்ச மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு, ஆனால் இதோட இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது நியூஸை வந்து நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டாக கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதை போட்டு எப்படியாவது ஹீரோவை ராஜாவாக மாறவே விடக்கூடாது அப்படின்னு பிளான் போடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோ வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹோட்டலில் இருக்கான்னு தெரிஞ்சு அங்கே போய் பார்க்க போகிறான். அங்கே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே கவலையா, நம்ம 2 பேரும் வச்ச ட்ரெயின் டிக்கெட்டை நான் போய் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஏன்னா நம்ம 2 பேரும் 10 வருஷம் கழிச்சு போய் எடுப்போம்னு ப்ராமிஸ் பண்ணோம், ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு உன்னுடைய ஞாபகமாக நான் அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ என்னால் உன்னை மறந்து இருக்க முடியாது அப்படின்னதும், அதுக்கு தானே என்ன பற்றினா தப்பான ஆர்டிக்கலை நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிற, உனக்கு நான் கிடைக்கலனா இப்படி தான் பண்ணுவேன் போல, இதனால எனக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அப்படின்னு கோவமாக கேட்டுட்டு ரொம்பவே கவலையாக பேலஸ்க்கு போக விருப்பம் இல்லாமல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பாருக்கு போகிறான். அங்கே ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் அவனுடைய அப்பா திட்டினதை யோசித்து பார்த்துட்டு, நான் ஒரு இளவரசனாக இருக்கிறதுனால தானே என்னுடைய இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியல, ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோடைய இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஹீரோடைய சட்டையை பிடிச்சி கோவமா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை எங்கே ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டதுமே உடனே 2 பேரும் பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்குள்ள மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டை போடாமல் தடுத்துடுறாங்க. நான் அவளை எங்கேயும் ஒழிச்சு வைக்கல, அவளை தான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னதும், நீ அவளை விட்டுட்டு ஹீரோயினை மேரேஜ் பண்ணல, அப்போ எதுக்கு திரும்ப அவளுடைய லைஃப்குள்ளே போகிற அப்படின்னதும், நான் இந்த நாட்டு இளவரசன், அதனால நான் என்னுடைய இஷ்டத்துக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, என்னுடைய பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் நான் கேட்கணும், அதான் நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தள்ளி தான் இருந்தேன், அவகிட்டையும் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன், அது கேட்டால் அவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ அதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஹீரோ மேலே எந்த ஒரு தப்பும் இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது கொஞ்ச நேரத்தில் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் பாருக்கும் அந்த கேங்குக்கும் கொஞ்சம் சண்டை வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே சீன் கட் ஆகிடுது. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேலஸ்க்கு போகாமல் என்னுடைய லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படி தான் ப்ராப்ளமாக வருது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி நைட் ஃபுல்லாக கார்லேயே இருக்கிறான். அடுத்த நாள் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சூசைட் பண்ணதுக்கு ஹீரோ தான் காரணம்ன்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்ததுனால அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை தேடி பேலஸ்க்கு வந்திருக்காங்க. உடனே செக்ரட்டரியும் ஹீரோ இப்போ பேலஸில் இல்லைன்னு போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோயின் வந்து அது யாருன்னு கேட்டதுமே ஹீரோவை தேடி போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னதும் ஹீரோயின் மறந்து போகிறாங்க. எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரி கேட்டதுமே ஹீரோயின் கிட்ட உண்மையை சொன்னால் ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணுவான்னு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கேன். அந்த டைமில் ஹீரோ வந்துட்டான். ஸோ போலீஸை பார்த்ததுமே அவனே போய் பேசுகிறான். அதை பார்த்த ஹீரோயின் அமைதியாக அங்கேருந்து கிளம்ப. ஆனால் எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க, என்ன ப்ராப்ளமாக இருக்கும், ஏன் எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறா. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.